பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. வங்கதேசத்திலே இருந்து ஊடுருவியவர்களுக்காக மட்டும்தான் இதை நாங்கள் செய்தோம் என்று தொடக்கத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் எப்படி அவர்களுக்கு ஆதார் கார்டு வழங்கினாங்க, எப்படி பான் கார்டு வழங்கினாங்க, மற்ற எல்லா அடையாள அட்டைகளும் எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிற பல கேள்விகள் இதற்குள்ளே இருக்கிறது. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, பாஜகவிற்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள், உதாரணத்திற்கு சிறுபான்மை மக்கள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டார்கள், கம்யூனிஸ்டுகள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களிலே அரசியல்படுத்தப்பட்டவர்கள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டார்கள். அப்போ இவர்கள் எல்லாமே வாக்காளர் பட்டியலில் இருந்து இவர்களை எல்லாம் நீக்குகிற வேலையை செய்திருக்கிறார்கள். சில பேருக்கு என்ன செஞ்சுருக்கிறான்னா, ஒரே அட்ரஸில் 10க்கு 10 ரூமில் இருக்கிறவனுக்கு 500 பேர் அட்ரஸாக மாற்றிருக்கான். திடீர்னு பார்த்தா ஜீரோன்னு சொல்லி பூஜ்ஜியத்தை அட்ரஸாக மாற்றி சில பட்டியலை வெளியிட்டாங்க. போய் கேட்டோம், தேர்தல் ஆணையத்திட்ட விளக்கம் கேட்டபோது, பூஜ்ஜியம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வல்லரசு இந்தியாவினுடைய வலிமையை பறைசாற்றுவதற்காக பாலத்துக்கு கீழே கொஞ்சம் பேர் படுத்து கிடக்காங்க, வீடற்றவர்கள், நாதியற்றவர்கள், தெருவில் படுத்து கிடக்கிறவங்க, அவங்களத்தான் நான் ஜீரோன்னு போட்டேன், எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கிறதுன்னு சொன்னாங்க.